கரூர் துயரம் நடைபெற்று 10 நாட்களாகியும் பாதிக்கப்பட்டவர்களை சந்திக்காத விஜய், நிர்வாகிகள் தொண்டர்கள் அதிருப்தி அடைந்திருப்பதாக தற்போது கேள்வி எழுந்திருக்கிறது. 41 பேரை பலி கொண்ட கரூர் பெருந்துயரம் நடைபெற்று 10 நாட்களாகியும் கரூர் செல்லாத தாவேகா தலைவர் விஜயால் தற்பொழுது கட்சி தொண்டர்கள் அதிருப்தி அடைந்திருப்பதாக தற்பொழுது தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ், கூடுதல் விவரங்கள். அருணேஷ் வணக்கம். கரூர் சம்பவம், அதாவது கடந்த 27ஆம் தேதி இந்த சம்பவம் என்பது விஜயனுடைய அந்த பரப்புரையில் நடைபெற்றது. கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த சூழ்நிலையில் அவர் அன்றைய தினமே அங்கிருந்து சென்னை புறப்பட்டு வந்து விட்டார். ஆனால் தற்போது வரை 10 நாட்கள் ஆகிறது. தற்போது வரை அவர் கரூர் சென்று அந்த மக்களை, பாதிக்கப்பட்ட மக்களையோ அல்லது அவர்களுக்கு தேவையான நிவாரண நிதியும் வழங்காத ஒரு சூழல் என்பது இருக்கிறது. ஏற்கனவே கடந்த சில நாட்களுக்கு முன்பாக நாம் அவர்களுடைய நிர்வாகிகளிடத்தில் மேல்மட்ட நிர்வாகிகளிடத்தில் பேசும் பொழுது இன்னும் சில நாட்களில், அதாவது திங்கட்கிழமை அன்று கரூர் செல்வது தொடர்பாக முடிவு எடுக்கப்படும், நீதிமன்றத்தை நாடி பாதுகாப்பு கோரப்படும் என்றெல்லாம் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். ஆனால் தற்போது வரை அதற்கான எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இனிமேல் மாவட்ட செயலாளர்களை கூட்டி அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று அவர்கள் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டு வரும் நிலையில் விஜய்க்கு இது தொடர்பாக சமூக வலைதளங்கள் வாயிலாக அவர்களுடைய தொண்டர்கள், நிர்வாகிகளே அவருக்கு கண்டனம் தெரிவிக்கதை பார்க்க முடிகிறது. ஏனென்றால் வீட்டிலேயே இருக்கிறார் என்ற அந்த சொல் என்பது பொதுவாக அனைத்து கட்சி தலைவர்களுமே, பொதுவாக இந்த கரூர் சம்பவத்தில் விஜய்க்கு ஆதரவாக நின்ற பிரேமலதா விஜயகாந்த், டிடிவி தினகரன் உள்ளிட்டோர் அனைவருமே இப்போ விஜய்க்கு எதிராக திரும்பி இருக்கிறார்கள் என்றால் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், மக்களோடு களத்தில் நின்றிருக்க வேண்டும். ஆனால் நிற்காமல் 10 நாட்கள் ஆகியும் அவர் செல்லாதது என்பது வருத்தம் அளிக்கிறது. அவர் உடனடியாக கரூர் சென்றிருக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இது விஜய் ரசிகர்கள் மற்றும் தொண்டர்கள், நிர்வாகிகள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது. அவர்கள் சமூக வலைதளங்கள் வாயிலாக தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்வதை காண முடிகிறது. அதே நேரத்தில் கட்சிக்கு ஏற்பட்டுள்ள பின்னடைவை சட்ட ரீதியாக சந்திப்பது பற்றி மட்டும் தற்போது வரை ஆலோசனை மேற்கொண்டு வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அருணேஷ், விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.